உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஆமா, அந்த ரம்யாவை சாதாரணமா நினைச்சிடாதீங்க. அவ சரியான கேடி. என்ன நம்மள விடவா? இல்லம்மா, அவ நமக்கெல்லாம் குரு. அப்படியா? அந்த தீபாவை கழட்டி விட்டுட்டு கார்த்திகை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஐடியால தான் ரம்யா இருக்கா. அது தெரியாம அந்த தீபா இவள பெஸ்ட் ஃப்ரெண்ட்னு சொல்லிட்டு தெரியுறா. அந்த ரம்யா பார்க்க நல்லதா இருக்கா, நல்ல வசதியாவும் இருக்கா. அப்புறம் எதுக்கு செகண்ட் ஹேண்ட் மாப்பிளைய விரும்புறா? அவ ஏதோ பண்ணிட்டு போட்டோம். இந்த ரம்யாவை வச்சு தீபாவை காலி பண்ணணும். அதே சமயம் ரம்யா கார்த்திகை கல்யாணம் பண்ண விடாம பண்ணணும். அந்த கார்த்திக் கடைசி வரைக்கும் மொட்டை பயிலாவே இருக்கணும். ஏய், அவன் மொட்டையா நிக்கிறானோ இல்ல குட்டையா நிக்கிறானோ அது நமக்கு தேவையில்லை. நீ உன் புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டு காரியத்தை சாதிக்க பாரு, அதுதான் நமக்கு முக்கியம். செய்யதாமா போறேன், பொறுத்திருந்து பாரு. கார்த்தி, அம்மாவோட ரிப்போர்ட்ஸ் எல்லாம் காட்டி செகண்ட் ஒப்பீனியன் கேட்க போனியே, டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க? எல்லா டாக்டர்ஸும் இப்போ கொடுத்துட்டு இருக்க ட்ரீட்மெண்ட்டே கரெக்டாக இருக்கு. அதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. வேற எந்த ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் இதே ட்ரீட்மெண்ட் தான் கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டாங்கப்பா. ஸோ நம்ம இங்கேயே கண்டினியூ பண்ணுறது தான் கரெக்டாக இருக்கும். அம்மாவை வெளிநாடு கூப்பிட்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்க்கலாமா? அங்கெல்லாம் கொடுக்குற ட்ரீட்மெண்ட் தான் இங்கேயும் கொடுக்குறோம். அங்கெல்லாம் போக வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அடுத்து என்னதான் பண்றது? வெயிட் பண்ணி தான், வேற வழி இல்லை. அம்மா சீக்கிரமா குணமாகி வருவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஆமாண்டா, எனக்கும் அந்த நம்பிக்கை இருக்கு. அவ செஞ்ச தான தர்மமே அவ உயிரை காப்பாத்தும். அத்தையை இந்த நிலைமைக்கு ஆளாக்குன அந்த ரியா இன்னும் வெளியில தான் இருக்கான். போலீஸால கூட அவளை இன்னும் கண்டுபிடிக்க முடியல. அவங்க எல்லாம் தீவிரமா தேடிட்டு தான் இருக்காங்க. சீக்கிரமா கண்டுபிடிச்சிருவாங்க. அவ ஒரு தனி பொம்பளை, ஆனா போலீஸ் கிட்ட ஒரு பெரிய நெட்வொர்க்கே இருக்கு. இருந்தாலும் இன்னும் அவளை கண்டுபிடிக்க முடியலங்கிறது ஆச்சரியமா தான் இருக்கு. அவ ஒரு பொம்பளையே இல்ல, பயங்கரமான கிரிமினல்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சது. அவ வலையில சிக்கினதை நினைச்சா எனக்கே அசிங்கமா தான் இருக்கு. என்னைய உலகம்னு நம்பி இருந்த உனக்கு துரோகம் செஞ்சதுக்கு எனக்கு தான் தண்டனை கிடைச்சிருக்கணும். ஆனா அம்மாவுக்கு கிடைச்சதான் என்னால தாங்கிக்க முடியல. சொல்லுங்க சுரேஷ், அந்த ரியாவை பத்தி உங்களுக்கு ஏதாவது தகவல் கிடைச்சதா? ஆனந்த், நான் தான் பேசுறேன். ஏய் ரியா, உனக்கு எப்படி சுரேஷ் போன் கிடைச்சது? அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம். நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும், அதனால தான் கால் பண்ணேன். என்கிட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? மரியாதையா போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடு, அதான் உனக்கு நல்லது. இப்படியே நீ போலீஸ் கண்ணுல மண்ணு தூவிட்டு ரொம்ப நாளைக்கு மறைஞ்சிருக்க முடியாது. நீ சொல்ற மாதிரி நான் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆக தயார். ஆனா அதுக்கு முன்னாடி உன்கிட்ட ஒரு டீல் பேசணும். ஏய், உன் டீல் என்னன்னு கேட்கறதுக்கு நான் தயாரா இல்ல. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரே டீல் தான், நீ போலீஸ் கிட்ட சரண்டர் ஆகிறது. சரண்டர் ஆக நான் ரெடியா தான் இருக்கேன். அதுக்கு முன்னாடி நான் என்ன சொல்ல வரேன்னு காதை கொடுத்து கேளு. நீயே பேசிட்டு போனா எப்படி? சரி, என்னன்னு சொல்லு. மண்டபத்துல உங்க அம்மாவை சுடணும்ல, நான் துப்பாக்கி எடுத்து சுடல. கார்த்திய சுடணும்னு தான் ட்ரை பண்ண. ஆனா உங்க அம்மா குறுக்க வந்து மாட்டிக்கிட்டாங்க. அதுக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும்? என் எதிரி கார்த்தி தான், உங்க அம்மா இல்ல. நீ என்ன விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்ட, நானும் உன்னை விரும்பிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அதனால்தான் உன் வீட்டுக்கு என்ன கூட்டிட்டு போனேன். மீனாட்சிக்கு நல்லது பண்றதா நினைச்சுக்கிட்டு கார்த்தி என் வாழ்க்கைய நாசம் பண்ணிட்டான். அந்த
அந்த கோபத்துல தான் கார்த்திய பழி வாங்க பார்த்தேன். ஆனா அது தப்பா போய் முடிஞ்சிருச்சு. ஏய், நீ செஞ்ச தப்பெல்லாம் நியாயப்படுத்த பாக்குறியா? அதெல்லாம் விடு. இப்ப எதுக்கு கால் பண்ண அத சொல்லு. சொல்றேன். நான் இப்ப போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறேன். சட்டப்படி கிடைக்கிற தண்டனையும் ஏத்துக்கிறேன். அந்த தண்டனை காலம் முடிஞ்சதும் நான் நேரா உன் வீட்டுக்கு தான் வருவேன். என்ன நீங்க எல்லாரும் ஏத்துக்கணும். அந்த வீட்டு மருமகளா உன்னோட இன்னொரு வைஃபா எனக்கு அங்கீகாரம் வேணும். எதுக்கு நீங்க சம்மதிச்சா நான் இந்த நிமிஷமே நான் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறேன். என்னது? திரும்பவும் உன்னை ஏத்துக்கணுமா? அந்த வீட்டு மருமகளா உன்னோட ஒரே வைஃபை எனக்கு அங்கீகாரம் வேணும். எதுக்கு நீங்க சம்மதிச்சா நான் இந்த நிமிஷமே நான் போலீஸ் கிட்ட சரண்டர் ஆயிடுறேன். என்னது? திரும்பவும் உன்னை ஏத்துக்கணுமா? ஒரு டைம் நீ உள்ள வந்து பண்ண அட்ராசிட்டி எங்களால தாங்கிக்க முடியல. இன்னொரு தடவை உன்னை ஏத்துக்கிறதுக்கு நாங்க என்ன பைத்தியமா? இங்க பாரு, ஒரு கிரிமினல் கிட்ட நான் ரொம்ப நேரம் பேச விரும்பல. எங்க அம்மா நல்லபடியா குணமாயிட்டா நீ கோர்ட்டு தண்டனையோட தப்பிச்சிடலாம். இல்ல அவங்களுக்கு வேற ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நீ உயிரோடவே இருக்க மாட்ட. நானே உன்னை தேடி கண்டுபிடிச்சு என் கையால கொல்லுவேன். எங்க அம்மா பொண்ணுன்னா நான் கொலை செய்ய கூட தயங்க மாட்டேன். ஏய், என்ன ரொம்ப கொந்தளிக்கிற? நான் உன்கிட்ட நியாயமான டீல் பேசுறேன். ஆனா நீ அத நீ காது கொடுத்து கேட்காம கொன்றுவேன் அப்படி இப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு இருக்க. உன்னால மட்டும்தான் மிரட்ட முடியுமா? என்னாலையும் மிரட்ட முடியும். பாக்குறியா? என்ன மிரட்டுவ? உன் தம்பி கார்த்தி அங்க இருக்கானா? அவன் கிட்ட போன கொடு. கார்த்தி, உன் அருமை பொண்டாட்டி தீபா இப்ப எங்க இருக்கா? அவ எங்க இருந்தாலும் சரி, அடுத்து 24 மணி நேரத்துக்குள்ள அவளை தூக்கி கொலை செய்ய போறேன். இத ஒண்ணு நான் சும்மா மிரட்டல, நடக்க போற உண்மையை சொல்றேன். முடிஞ்சா உன் பொண்டாட்டிய காப்பாத்திக்கோ. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.